மெத்தட்க்கு வந்து நீங்க பேசிக் செயின் ஸ்டிச் போடுவீங்க இல்லையா, அதுதான் அந்த லைன் மார்க் பண்ணிருக்க லைன் ஃபுல்லா வந்து நீங்க பேசிக் செயின் ஸ்டிச் வந்து போட்டு எண்ட்ல வந்து எண்ணா போட்டு முடிச்சிருங்க. இப்போ கிளாத்துக்கு கீழ வந்து நீடில விட்டுட்டு அடியில த்ரெட்ட மாட்டிட்டு கிளாத்தும் நீடிலும் எங்க மீட் பண்ணுதோ அந்த இடத்துல வந்து நீடில வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆரி பேசிக் செயின் ஸ்டிச் லிங்க் கொடுக்குறேன். நீங்க வந்து அதை போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்றேன்னு பாருங்க. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து செயின் ஸ்டிச் போட்டுருக்கோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச் வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ அதுக்கு கீழேயே வந்து த்ரெட் வந்து வெளியே எடுத்துக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து கிராஸ்ல பண்ணிருந்தோம்ல, அதே மாதிரி தான் த்ரெட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் போட்டுருக்க செயினுக்கு கீழ இருந்து த்ரெட் வெளியே எடுத்ததும் அந்த ஃபர்ஸ்ட் செயினுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல வந்து நீடில கொடுத்து ஒரு லாக் பண்ணிக்கோங்க. லாக்னா அந்த ஒரு செயின் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டாவது மெத்தட்க்கு வந்து நீங்க வந்து பக்கத்துல வந்து லாக் பண்ணக்கூடாது. நீடில வந்து அப்படியே வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் கலந்து வரும். அதனால பாத்தீங்கன்னா நீடில வந்து ஒரு ரொட்டேட் பண்ணி வந்து கீழ வந்து நீங்க ஸ்டிச் பண்ணணும். நான் பாருங்க வீடியோல உங்களுக்கு கிளியரா காட்டியிருக்கேன். நீடில அப்படியே திருப்பாம ஒரு ரொட்டேட் ஒன்னு பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கீழ வந்து ஒரு ஸ்டிச் கொடுங்க. நீடில ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறமா மேல போய் ஒரு செயின். செகண்ட் மெத்தட்க்கு வந்து எதுக்குமே வந்து லாக் வந்து போடக்கூடாது. இது மாதிரி ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் வந்து எண்ட்ல வந்து என்ன